ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா டிராயிங் எப்படி வரைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ கீழே கார்பன் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னென்னு புரியும். 2 கார்பன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து மரத்தில் டச் ஆகிற மாதிரி, இன்னொரு கார்பன் வந்து பேப்பருக்கு மேலே டச் ஆகிற மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம ஒரு வாட்டா டிராயிங் வரையும் போது பேப்பர்லையும் பின்னாடி பதிஞ்சிரும், மரத்துலையும் பதிஞ்சிரும். அப்போ நம்ம இன்னொரு வாட்டா பேப்பரில் உட்காந்து வரைய தேவையில்லை. அதுக்காண்டி தான் இந்த ஐடியா. ஏன்னா இந்த ஒரு டிராயிங் வந்து 4 பக்கம் போடணும். ஏன்னா இது டோரு, பெரிய டோரு, 2 அடி அகலம், 5 அடி நீளம் டோரு. ரொம்ப இது பெரிய டோர், அதனால தான் இப்படி டிராயிங் போடுற மாதிரி இருக்குது. இந்த மெத்தட் இது கொஞ்சம் தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 பக்கம் கார்பன் வச்சிட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஈஸியாக பதிவு விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டிராயிங் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுவில் சுஸ்தி இருக்குது. இது வந்து விநாயகருக்கு ஏற்ற ஒரு வேலைப்பாடு. நடுவில் உள்ள சுஸ்தி 4 பக்கம் கொடிக்கருக்கு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து ரூட்ரு ஓட்டுவேன், அதையும் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ரூட்ரு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது ரூட்ரு வந்து 1.5 இன்ச் ஆழம் வச்சு ஓட்டுறேன்.
இது மொத்தம் வந்து இந்த பழையோட ஆழம் 3/4 இன்ச்சு எடுக்கணும். 2 வாட்டை ஓட்டினா தான் ஓட்ட முடியும். 1 வாட்டை ஓட்டினா திணறும் மிஷினு, இழுக்கவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள். கம்ப்ளீட்டாக ரூட்டரை ஓட்டிட்டு ஃபுல் பலாவையும் காட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.